டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரொஜெக்டர்ல 4K வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்டர்நெட் பிளான் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடா இருக்கணும். ரெண்டாவது நம்ம ரவுட்டர் வந்து Wi-Fi 6 வந்து சப்போர்ட் பண்ணணும். என்கிட்ட Wi-Fi 6 ரவுட்டர் வந்து முன்னாடி கிடையாது, இப்போ நான் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பேண்ட் ரவுட்டரை வந்து வாங்குறது தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதை வந்து நீங்க வந்து பண்ணாதீங்க. இப்போ புதுசா வாங்குறீங்க அப்படின்னா டியூவல் பேண்ட் ரவுட்டரை மஸ்ட் வாங்கிக்கோங்க. வீட்டில் நிறைய டிவைஸ் யூஸ் பண்றதுனால Wi-Fi வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணேன். பட் பிளான் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஆக்ட் ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்றேன். மாசம் வந்து 450 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 570 ரூபா 600 ரூபா கிட்ட வந்துடும். 600 ரூபா கொடுக்குற மாசம். பட் எனக்கு வந்து ஸ்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுட்டர்ல இருந்து வெளியே வர்றது, நான் சொல்றேன் ஈத்தர்நெட் கேபிள்ல வர ஸ்பீட் கிடையாது. ரவுட்டர்ல இருந்து வர ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 50ல இருந்து 55 தான் வந்து அதிகபட்சமே வரும். எவ்வளோ டிவைஸ் இருக்கு வீட்டில், ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சிருக்கோம், 4 செல்போனு. அதுல இல்லாம ஸ்பேர் செல்போன் இருக்கு, அதையும் சேர்த்தீங்க அப்படின்னா 7. அது இல்லாம ப்ரொஜெக்டர் வேற இருக்கு. ப்ரொஜெக்டர் இல்லாம இப்ப வாங்குற எல்ஜி ஏசியும் வந்து உங்களுக்கு வைஃபையோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, அதுவும் இல்லையா, நான் வாங்கியிருக்க ஃபாசினோ ஸ்கூட்டரும் வந்து வைஃபை மூலியமா நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ப்ளூடூத் அப்ளிகேஷன்ஸ் மூலியமா. சரி, அது இல்லாம நான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், அதுவுமே வந்து வைஃபை வந்து தேவைப்படுது. இன்னும் சொல்லிட்டே போலாம். இது மாதிரி ஏகப்பட்ட டிவைஸ் வந்து வீட்டில் இருக்கிறத வந்து கனெக்ட் பண்றது வைஃபை. அதனால 50 Mbps ஸ்பீடு வந்து சுத்தமா வந்து பத்தல. ஸோ அதனால 150 Mbps வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை வந்து 870 ரூபா, அதாவது 900 ரூபாய் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் பே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ 1000 ரூபாய் வந்து மாத்தி கட்டிட்டேன் 6 மந்த்ஸ்க்கு. ஏன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பீடு செக் பண்ணோம்னா ஒரு 10 Mbps எக்ஸ்ட்ரா வருது. பிளான் சேஞ்ச் பண்ணியும் ஸ்பீடு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து அதுக்கு திருப்பி கால் பண்ணியிருந்தாங்க. சார், நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்பீடு வந்து சரியா வரல அப்படின்னு. நீங்க என்ன வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் 940N வந்து யூஸ் பண்றேன். ப்ரோ, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் பேண்ட் வந்து ரவுட்டர், அதுல வந்து உங்களுக்கு இதுல கிடைக்காது. நீங்க டியூவல் பேண்ட் ரவுட்டர் அது ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அவங்க சொல்ற அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வரும் 150 Mbps. அப்பதான் நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. சரி, அவங்க கிட்டே கேட்டேன், நீங்களே ரவுட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்களாம். பட் கனெக்ஷன்ஸ் திருப்பி நான் வந்து எடுக்கும் போது அவங்க அந்த ரவுட்டரும் வந்து சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே, நான் எனக்கு வந்து ரவுட்டர் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு நானே வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கும் போது நெட்ல வந்து சர்ச் பண்ணியிருந்தேன், ஏகப்பட்ட ரவுட்டர் இருக்கு. ஸோ அதுல வந்து என்னோட பட்ஜெட் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 3000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண முடியும். ஏன்னா 12,000 15,000 கூட போகலாம். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. பிளஸ் நான் போடுற பிளான் வந்து ரொம்ப பெரிய பிளான் கிடையாது, வெறும் 150 Mbps தான். ஸோ அதனால இதுக்கு வந்து ஆப்டா இருக்கணும், பிளஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கணும். ஃபியூச்சர்ல சப்போஸ் நான் என்ன இன்னும் அப்கிரேட் பண்ணாலும் வைஃபை ரவுட்டரை வந்து சேஞ்ச் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு AX